ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, எல்லாருமே அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பணம்லாம் சம்பாரிச்சு என்னங்க பண்ண போகிறோம், ஆனால் அவங்க ஆல்ரெடி பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டு அட்வைஸ், ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி. ஸோ இது போன்ற நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்களே, இதில் என்ன தான் இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு சைக்காலஜி இருக்குங்க. ஸோ நமக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன். ரொம்ப வந்துட்டு கசகசன்லாம் சொல்லிட மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்குங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, ஓகே. நம்ம இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறோம் நம்மளுடைய வந்துட்டு எம்எஸ்வி சேனலில். அதாவது இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு ரீசெண்டாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம ஒரு பதிவாக இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். ஸோ ரீசெண்டாக வேறு ஏதாவது கண்டென்ட்டை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவையும் நான் கூடிய சீக்கிரம் விரைவில் வந்துட்டு அன்றைய தினத்துக்கு என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடக்குதோ அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். நம்ம ஏன் சுற்றி வளைச்சு பேசி, விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லியிருந்தார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அவர் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் பேசுவார். ஸோ வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே சொல்லுவார். அந்த இடத்துல நான் எல்லாமே அவரை பற்றி ஏற்றுக்கிட்டேன் நான். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து, ஐயோ இப்படி சொல்லியிருக்க தேவையில்லையே, இது என்னது, இது யாரை பார்த்தாலும் இதையே சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கருத்து எனக்குள்ளே வந்து, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பணம் சம்பாதிக்கிறதுலாம் என்னங்க பணம், நம்ம ஏங்க பணம் பண்ணணும், அதுக்குள்ளேயே நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை வந்துட்டு வாழ கற்றுக்கணுங்க. நம்ம நிறைய பேர் நம்ம வந்துட்டு இந்த பணம் சம்பாதிக்கிறதுனால நிறைய விஷயங்களை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வகையில் அது உண்மைதான். பணத்துக்கு பின்னாடி ஓடி நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை இழந்துடுறோம். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. பணம் சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்பாதித்தவர்கள் தான். பணம் இருந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான தகவல் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. எந்த ஒரு பணமாக இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம நேர் வழியில் சம்பாதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிம்மதி அப்படின்றது இருக்கும். இதனால தான் நமக்கு பணத்தை பார்த்த உடனே வெறுப்பு அப்படின்றது வருது. என்னடா இந்த பணம் இருந்தால் நிம்மதி இருக்காதுன்றாங்க. சைக்காலஜியாகவே உங்களுடைய பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆகிடும். பணம் சம்பாதிக்கிறவங்க, பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க, பணம் சம்பாதித்தா நம்ம நம்மளாக இருக்க மாட்டோம், நம்ம வந்து கெட்டவங்களாக மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள தாட்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகிடுது. அதனால தான் இந்த பணம் சம்பாதிக்கிறதுல நம்மளுடைய மானங்கட்ட மைண்ட் அப்படின்றது போகவே மாட்டேங்குது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். இந்த மாதிரி விஷயங்களை நான் அக்செப்ட் பண்ணுறது கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கணும், நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் எந்த வித வந்துட்டு நிம்மதி இல்லாமல் போகிறதோ இல்லை வந்துட்டு மன கஷ்டமாகிறதோ அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம பணம் சம்பாதிச்சோம்னா நம்ம வீட்டுக்கு வாசல்ல என்ன திருடங்க காத்துட்டு இருப்பாங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், இவ்வளோ பெரிய களை தூக்கி கதவுல போட்டு உடைக்கிறோம். அந்த மாதிரி என்ன காத்துட்டா இருக்க போகிறாங்க? கிடையாது. பணம் சம்பாதிச்சா பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்குது. நம்ம நல்ல வழியில் சேர்த்து வச்சா அப்போ கண்டிப்பாக நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. நான் எப்போ என் பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு, அந்த பிஸ்னஸில் காசு வந்துட்டு இருக்கு, இல்லை நான் மாதம் மாதம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், இல்லை காசு, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? ஸோ இதில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இதை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், கல்யாணமே பண்ணாதீங்க. ஏன்பா கல்யாணம் பண்ணுற, நிம்மதி போயிடுண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்யாணம் பண்ணாத, கல்யாணம் பண்ணாத, கல்யாணம் பண்ணாத. இதெல்லாம் யார் நம்ம சொல்லுவா? ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க தான் சொல்லுவாங்க. அதே போல் லவ் பண்ணாத ஆல்ரெடி லவ் பண்ணுறவங்க தான் அதை சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு சொல்கிறாங்களே, ஸோ இதை வந்துட்டு நம்ம அனுபவிக்காமலே கடைசி வரைக்கும் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்கலாங்க. சரி, ஓகே, இதுக்குள்ளே நம்ம வரலாம். மனிதர்களுடைய இயல்பு அப்படின்றது என்னென்னா, ஒரு விஷயம் அவனுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா அவன் அதை வந்துட்டு பெருசாக அதை மதிக்கவே மாட்டான். அதுதான் மனிதனுடைய மூளை செய்யக்கூடிய வேலை. ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்குது. இப்போ நமக்கு தண்ணி ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். வீட்டுக்குள்ளே போனால் அந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம். ஸோ பசிக்குதா, சரி ஓகே, பசி ஒரு மாதிரி இருக்குது, கடைக்கு போய் எதாவது வாங்கணும், சரி ஓகே, வீட்டில் தண்ணி இருக்குது, கொஞ்சம் குடிச்சிட்டா பசி கொஞ்சம் அடங்கல அப்படின்ற மாதிரி. வேலை செய்கிறோமா, எப்பா தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வேலை செய்ப்பா, 1 மணிக்கு சாப்பிட போகலாம். ஸோ தண்ணி குடிச்சா நமக்கு ஈஸியாக வந்துட்டு எல்லாமே அடங்கும். அப்போ நம்ம தண்ணியை பெருசாக மதிக்க மாட்டோம். அதுவே வந்துட்டு ஒரு வீடு கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, மற்ற எல்லா விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே சரளமாக எடுத்து தக்குன்னு ஊற்றுவோம். நம்ம ஃபுல்லாக காலி பண்ணிடுவோம் தண்ணியை. நம்ம அதை பெருசாக மதிக்க மாட்டோம். அதுவே அந்த தண்ணியை நம்ம ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டாங்க. பாலைவனத்தில் விட்டதுக்கப்புறம் நமக்கு குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு கீழே தேங்கி இருக்கிற தண்ணியை கூட குடிக்கிறதுக்கு தயாராகிடும். ஏன்னா அது நமக்கு இல்லை, நமக்கு கிடைக்கல. அப்போ நமக்கு ஈஸியாக அந்த விஷயம் நமக்கு கிடைக்கல. அப்போ ஒரு விஷயம் நம்ம கூடயே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதில் பெருசாக வந்துட்டு நமக்கு ஈடுபாடு அப்படின்றது இருக்காதுன்னு ஒரு சயின்டிஃபிக்ஸ் ரீதியாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய மனப்பான்மை மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுனால
கல்யாணம் பண்ணாதப்பா, கல்யாணம் பண்ணால் நிம்மதி போயிடும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ்னஸை மட்டும் திருமணத்தில் பார்க்குறாங்க. திருமணத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது தெரியுங்களா? ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளையாக மாறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான். திருமணத்துக்கு அப்புறம் தான் அவனை ஒரு பெரிய ஆளாகவே மதிப்பாங்க. திருமணம் ஆனால்தான் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். அவன் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம், தனியான ஒரு குடும்பம் அப்படின்றது அவனுக்கு அந்த கிரெடிட் அப்படின்றது போய் சேருது. ஸோ திருமணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் அதுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும் குடிக்கலாம், நீங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றலாம். அப்போ வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் வந்து சுற்றினா கோவம் வருது, காண்டு வருது. அப்போ நம்ம அதையும் யோசிக்கணும்ல. அப்போ அவங்களுக்கு அந்த அப்யூஸ்லி அவங்களும் ஹியூமன் தான். அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு காண்டு இருக்கும், கோவம் இருக்கும். என்னடா நம்ம கல்யாணம் ஆகி இவனே கதின்னு நம்ம சுற்றின்னு இருக்கிறோம், இவன் என்னமோ ஃப்ரெண்டே கதின்னு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சுற்றுறான், டூர் போகிறான், என்ஜாய் பண்ணுறான், குடிக்கிறான், சுற்றுறான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜெலஸ் அப்படின்றது வரும். அது இயற்கையாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால தான் இதை கேள்வி கேட்கறதுனால ஸோ கண்டிப்பாக நமக்கு அப்யூஸில் அந்த இடத்துல ஒரு வெறுப்பு அப்படின்னு. அப்பா அம்மா கேட்காத கேள்வியா மனைவி கேட்க போகிறாங்க. ஆனால் அப்பா அம்மா கேட்டுட்டு போடா எப்படியோ போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் மனைவி அப்படின்றவங்க நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம கூடயே வந்துட்டு இருக்கக்கூடியவங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா அம்மா கிட்ட படுக்க மாட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தனியாக ரூம் போயிடும். அந்த தனி ரூமில் நம்ம இருந்துட்டு இருப்போம். அப்போ அப்பா அம்மா பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்போ மனைவி நம்ம ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு டைமும் பார்க்கக்கூடியதுனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நடக்குது. அதனால் இது ஒன்றும் தப்பான விஷயம்லாம் கிடையாது. திருமணம் செய்யறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒரு கிட்ஸாக இருந்தீங்கன்னா சாரிங்க இதை பற்றி பேசுங்க. ஏன்னா ஒரு சிலர் 90s இருந்தும் இப்போ வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. இப்போ நிம்மதி அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள இருந்து தாங்க வருது. நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வாங்குறோம், அதனுடைய எல்லா கிரெடிட்டும் நம்மளுதாக தான் இருக்குது. நமக்கு யாரும் வந்துட்டு காசு கொடுக்கல. இப்போ என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது. அந்த 10,000 எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தேவையான பொருளை வாங்குறேன். அப்போ என்னன்னா அந்த பொருள் என்கிட்ட இருந்த 10,000 என்னை மட்டும் டிபெண்ட் பண்ணி நான் அந்த பொருளை வாங்கிட்டேன். இப்போ முழுமையாக அந்த பொருள் எனக்கு சொந்தம். இப்போ எந்த இடத்துல நிம்மதி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கடனை வாங்கி நான் ஒரு பிஸ்னஸை பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ் வந்துட்டு இப்போ ரன் ஆகி போயிட்டு இருக்குது. அந்த பிஸ்னஸ் ரன் ஆகி போயிட்டு இருந்த வரைக்கும் அந்த கடனை நான் அடைச்சி முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்காது. இதனால தான் அந்த நிம்மதி இல்லைன்றாங்க பார்த்தீங்களா? அதுதான். இதே தான் கல்யாணத்துக்கு கடனை வாங்கி கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த நிம்மதியின்மை அப்படின்றது போயிடுது. ஸோ இப்போ நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம், செலவு பண்ணக்கூடிய பணத்தில் யாருமே உள்ளே வரல அப்படின்னா நமக்கு நிம்மதி இருக்குது. அப்போ யாராவது உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிம்மதி இருக்குது. இப்போ செலிபிரிட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பெருசாக சொல்லலாம், நான் வந்துட்டு பழசை மிஸ் பண்ணுறேன், எனக்கு அங்கே போய் நிற்க முடியல, இங்கே போய் இது பண்ண முடியல அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லலாம். என்னால் சராசரியாக வந்துட்டு டீ கடையில் போய்ட்டு டீ குடிக்க முடியல, 4 பேர் கூட நின்று பேச முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் நின்று அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதை எல்லாமே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களாம். என்னால் அப்படி போக முடியல, நானும் இப்படி இருந்தேன்ல, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னால் போக முடியல தான், பட் இருந்தாலும் நான் இப்போ இருக்கிற இடம் வேறு, நான் பெரிய ஆள் அப்படின்னு அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்களா. ஹியூமன் சைக்காலஜி அதை தான் சொல்லுது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்துட்டு அதை வந்து டிஸ்கஸிங்காக நினைக்க மாட்டீங்க, அதாவது ஒரு அருவருப்பாக அதை நினைக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் யோசிப்பீங்களா, நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்துட்டு ஒரு தெருவில் போயிட்டுருக்கீங்க, ஆனால் அதே தெருவிலே நீங்கள் வந்துட்டு பணமே இல்லாமல் அந்த டீ கடையில் ஒரு 10 ரூபா டீக்காக கடனுக்காக நின்றுட்டுருக்கீங்க. டீ காசு டீ குண்ணா, ஒரு 10 ரூபாய்க்கு டீ குண்ணா, கடன் குண்ணா, அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்ப போகணுன்னு யோசிப்பீங்களா? கண்டிப்பாக வந்துட்டு யோசிக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஏதோ மீடியா அட்டென்ஷனுக்காக பேசணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பிலீவ் பண்ணாதீங்க. நம்மளும் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நிம்மதியை இழந்துடக்கூடாது. தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சோம் அப்படின்னா நிம்மதி அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. அதனால் நேர்மையான வழியில் பணம் சம்பாதித்து எந்தவித யாரையுமே நமக்குள்ள, அதாவது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்குள்ள யாரையுமே இழுத்துட்டு வராமல் நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அப்போ நிச்சயம் அந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அந்த வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஆயுள் காலம் அப்படின்றது நீடிச்சுக்கிட்டே போகும். நான் பணக்காரன் ஆகலைன்னு வருத்தப்படாதீங்க, அதற்கான முயற்சி எடுங்க. நான் ஏழையாக இருக்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, அதற்கான முயற்சி எடுங்க. முயற்சி அப்படின்றது இங்கே ஒரு திருவினையாமா. இங்கே கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது. கஷ்டப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஒரு சில விஷயங்களெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.